உலகெங்கும் உள்ள பிகைன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. இப்போ ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ராசிக்குள்ள ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். பொதுவாக இந்த 3 நட்சத்திரங்களும் ஒரு விதமான ஏதோ ஒரு புள்ளியில ஒன்றுபடனால இந்த ராசிக்குள்ள அவங்க அடக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி யுனிக்கா எனக்கு எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல என்னுடைய கிரகம் நிற்குதுன்றதை பொறுத்து கூட நம்மளுடைய வாழ்வியல் மாறும் இல்லையா? அந்த மாதிரி இந்த தடவை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான தனிப்பட்ட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது, இருக்கிற எல்லா கிரகமும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ண போறாங்க, வச்சுக்குவாங்களா மாட்டாங்களா, ஏதாவது நடக்குமா நடக்காதா, எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, 27 நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 நட்சத்திரத்துக்கு சூப்பரான டைம் பீரியடாக தான் இருக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு. வாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்த பிறந்த புத்தாண்டு என்னவெல்லாம் மாற்றங்களை கிரகத்தின் வாயிலாக நம்மளுக்கு நிகழ்த்த போகிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துடைய இயல்பு என்னன்னா, அது கேதுவுடைய ஆதிக்கத்திற்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். முதல்ல ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு 3 நட்சத்திரங்களை கொடுத்து இந்த நட்சத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய இயல்பெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம முன்னோர்கள் கணக்கு பண்றாங்க. அந்த விதத்துல ஆதியும் அந்தமும் ஆகிய முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஞானக்காரகனாகிய கேது அப்படிதான் சொல்லணும். கேதுவுடைய முழுமையான ஞானத்தை உள்வாங்கி ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு இந்த 2025 வருஷ புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன மாதிரிலாம் பண்ண போகுது, எதன் அடிப்படையில் அவர்களுடைய இந்த ஒரு வருட காலம் பயணப்பட போகுது அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, நம்ம பார்க்கறது என்னது நட்சத்திர பலன். இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ராசியாக வேணா இருக்கலாம், அதை அப்படியே இந்த வீடியோ பார்க்கும்போது டெலிட் பண்ணிடுங்க. நீங்க அஸ்வினி நட்சத்திரம், நீங்க பரணி நட்சத்திரம், நீங்க திருவாதிரை நட்சத்திரம், இந்த மாதிரி உங்களுக்கான நட்சத்திரத்திற்கான பலனை பார்க்க போகிறோம். ஏன்னா இப்ப கிருத்திய நட்சத்திரம்னா அது மேஷத்துலயும் இருக்கும், ரிஷபத்துலயும் இருக்கும் இல்லையா? உடையப்பட்ட நட்சத்திரங்களும் இருக்கும். நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐயோ மேசராசிக்கு 7 சனின்னு சொன்னாங்க, இப்போ கிருத்திய ரிஷபத்துக்கு போகுது, அது சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் மோடுக்குள்ள போக வேண்டாம். கிளியரா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சந்திரன் நிற்கிறதா உங்களுடைய நட்சத்திரம். எல்லாருக்கும் அவங்களுடைய நட்சத்திரம் தெரியும். உங்க நட்சத்திரம் இந்த வருடம் எந்த கிரகத்தின் தன்மையை கொண்டு உங்களுடைய வாழ்வியலை நிகழ்த்த போகிறது இந்த ஒரு வருஷம் அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் அப்படியே எங்களோட ஃபீல்டில் பேசுவோமா, புரியாத மொழியாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி கேதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அவர் இப்போ எங்க உட்காந்துருக்காரு இந்த நியூ இயர் பிறக்கும் போதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியோட வீடு, அதாவது 6ஆம் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் இருப்பார்ல, அந்த ஹவுஸ் ஓனர் தான் செவ்வாய் இல்லையா? அந்த செவ்வாய் இப்போ நியூ இயர் பிறக்கும்போது எங்க இருக்காருன்னா 4ஆம் வீட்டில் இருக்காரு. அப்ப நட்சத்திரநாதன் அப்படின்றவரு அதுக்கும் ராசிநாதனுக்கும் கிட்டத்தட்ட 3-11 தொடர்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் சொன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, ராசிநாதனுக்கும் நட்சத்திரநாதனுக்கும் 3-11ஆம் இடங்கள் சம்பந்தப்படுமே ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர்களுக்கான இந்த ஒரு வருடம் இருக்கும் அப்படின்றதான் விதி. ஏன்னா 3ன்றதே முயற்சிங்க. 3ஆம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லுவோம். 3ஆம் இடம் அப்படின்றது நண்பர்கள். 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய ஆசை. 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய பயணங்கள். சிறு சிறு போற இடத்துல பயணம், சின்ன சின்ன பயணம். ஜஸ்ட் நான் மகாபலிபுரம் போயிட்டு வரேன், நான் சும்மா திருவண்ணாமலை போயிட்டு வரேன், ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் டிராவல்ஸ் எல்லாமே 3ஆம் இடம் தான். இந்த 11ஆம் இடம் அப்படின்றது ஹியூஜ் நண்பர்கள். கிளியர்? அதே மாதிரி உங்களுடைய மிகப்பெரிய அபிலாஷைகள், இது எல்லாமே 11ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ண போகுது. அப்போ இந்த 3-11 இந்த வருடம் ஆக்டிவேஷன்ல இருக்கும்போது 2025 புத்தாண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டம். இருக்கிறதுலே ஸ்பெஷல் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம போடுற முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. கரெக்டா? இன்னொன்று, நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அடுத்தவங்களா வந்து நம்மளுக்கு ஒரு பலனை கொடுத்துட்டு போவாங்க. நம்ம கூட்டத்தில் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே தள்ளி விட்டுருவாங்க, நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம் இல்லையா? நம்ம முயற்சியே பண்ணாம அப்படியே நம்மளை தள்ளி விட்டு கூட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி
3ஆம் இடமும் இயங்க போகிறது, 11ஆம் இடமும் இயங்க போகுது. அப்படின்ற போது நம்மளுடைய முயற்சியும் பலித்தமாக போகுது. அதுக்கு மத்தவங்க எல்லாமே உறுதுணையா இருக்க போறாங்க. எவ்வளவு பெரிய சூப்பரான குடுப்பனை தெரியுமா? யூசுவலி நான் ஒரு எஃபெக்ட் பண்றேன், எஃபெக்ட் போட்டாலுமே அது வந்து சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்கும். இல்ல எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்காங்க, பட் என்கிட்ட எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு பொருளாதார வசதியோ இல்ல ஒரு பிளானிங்கோ இல்ல, நான் தவிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் ரெடி, பட் அந்த தரவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு தடை வரும். ஆனா இந்த தடவை அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே ரெடியாவும் இருக்கு, ஆட்களும் ரெடியா இருக்காங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டாப் கியர்ல போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட காலமாகத்தான் இருக்கிறது. எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய காலகட்டம் அஸ்வின் நட்சத்திரத்திற்கு இந்த 2025 வருஷம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. கிளியர். மார்ச் மாசம் வரைக்கும் நீங்க என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு செக்லிஸ்ட் போட ரெடி ஆயிடுவீங்க. மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய மே மாதம், இது வரைக்கும் 2ஆம் வீட்டுல அமர்ந்திருந்த அந்த குரு அப்படியே டிரான்ஸ்ட் ஆகி 3ஆம் இடத்துக்கு போறாரு. நான் சொன்னா அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய சொல் அடுத்தவர்களுக்கு ஒரு பெரிய சொல்லாக இருக்கும். ஏன்னா இந்த 3ஆம் இடம் அப்படின்றதாங்க கம்யூனிகேஷன். அதுல போய் சுபகிரகம் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க குருவா மாதிரி மத்தவங்களுக்கு சொல்ற உபதேசம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துருவீங்க. இது வரைக்கும் அதை பண்ணிருக்கலாம்ல, இதை பண்ணிருக்கலாம் 100 பேர் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இவன்லாம் இங்க பண்றான் பாருன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள நொந்து போயிருக்கோம். ஆனா இந்த தடவை நீங்கள் பண்ணக்கூடிய அறிவுரை உலகத்தாருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுரையா இருக்கும். மிகச்சிறந்த யோகங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த பெண்களுக்குலாம் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளவு சூப்பரான டைம் பீரியட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் 11ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு சுக்கிரனும் சனியும் சேர்க்கை இருக்கும்போது ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மார்ச்சுக்கு அப்புறம் விரையச்சனி அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குது. அந்த விரையச்சனி எனக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னா ஒண்ணுமே பண்ண போறது இல்லை, கவலையே பட்டுக்க வேணாம். ஏன்னா மார்ச்சுக்கு அப்புறம் கூட வச்சுட்டு இருந்த ராகு என்ன பண்ணுவாரு, 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. கேது அப்படியே ஏறி 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப ராசிநாதன் நட்சத்திரநாதன் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தவர் அப்படியே ஏறி 5ஆம் இடத்துக்கு போறது அப்படின்றது பூர்வ புண்ணியத்தோட கொடுப்பனையை வாங்கி கொள்வதற்கான நேரத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஞான மார்க்கமா பேச போறீங்க, நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க டிராவல் பண்ண போறீங்க, நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்துடைய கோவில்களுக்கு போய் உங்களுடைய குறைகளை சொல்ல போகிறீர்கள். நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போகுது. நிறைய வாய்ப்புகள் வந்து பெருக போகுது. தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2025 வருஷம் கரெக்டா சொல்லணும்னா ஜூலை 15, 16 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழிலில் ஒரு மாறுதல் வருவதை நீங்கள் வந்து உணரப் போகிறீர்கள். என்ன மேடம் விரைய சனின்றாங்க, 7.5 சனின்றாங்க, ஏதாவது என்ன பயமுறுத்துமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க என்னமோ ராசின்றீங்க, நட்சத்திரம், ஒண்ணுமே பயந்துக்க வேணாம். நம்மள 2027 தான் பயப்படணும். இப்பெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி அசால்ட்டா வந்து கலரத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான காலகட்டத்தில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3-11 சம்பந்தப்படும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பலித்தமாகக்கூடிய காலகட்டத்தில் தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. நிறைய பேருக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. திடீர்னு வந்து இடமாற்றம் நிகழ போகுது. ஃபாரின் டிராவல்லாம் மேற்கொள்ள போறீங்க. அப்படிலாம் மேற்கொண்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆஃப்டர் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்பு இல்ல வெளிநாட்டில் வேலை இல்ல வெளிநாட்டுக்கு சும்மாவது நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதெல்லாம் கிரியேட் ஆக போகுது. கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தலைமைத்துவம் வகிக்க போகிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்ன 11ஆம் இடம்ன்றது என்னது? கூட்டம் இல்லையா? ஹியூஜ் ஒரு சர்க்கிள். அப்ப இது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க லக்ன புள்ளி கூட அஸ்வினில விழுந்திருந்தா கூட சரிங்க, கண்டிப்பாக இந்த பலன் உங்களுக்கு அட்டகாசமான முறையில வந்து இந்த தடவை ஆஃப்டர் மேக் அப்புறம் நிகழ போகுது. நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வங்கிகளின் கடன் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்தி அப்படின்றது இருக்க போகுது. இன்னும் கேதுவோட சாராம்சத்துல இறங்க போறதுனால அது சூரியன் கேதுவோட ஒரு இணைவு அப்படின்றது கிட்டத்தட்ட மேக்கு அப்புறம் வரப்போகுது. ஒரு நவம்பர் டிசம்பர் எண்ட்லலாம் நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்ம ஞானம் அப்படின்றது அதிகரிக்க போகுது. இது வரைக்கும் நான் கடன் கொடுத்த இடத்துல யாருக்கெல்லாம் பணம் வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் இந்தான்னு பிரபஞ்சம் வச்சுக்கிறதுக்கு கொடுக்க போகுது. இல்லை அப்படின்னா நீங்க 10 பேருக்கு கடன் கொடுக்குற அமைப்புல உயர போறீங்க. இது வரைக்கும் நான் சும்மா தான் வீட்டுல இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களுக்கான சூப்பரான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரம் திரும்ப வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால சரியா முறையா அதை பயன்படுத்திக்கிட்டீர்களே ஆனால் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை முழுதும் ஏற்றம் தான். சரி, ஓகே, எதுல நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும்? நம்ம ராசி பலன் எப்பயுமே அப்படிதானே, எல்லாமே சூப்பர் தான். எதுல நான் கவனமா இருக்கணும் அப்படின்னா, பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல யூரினரி ட்ராக்ல கொஞ்சம் யூட்ரஸ் ப்ராப்ளம் வருவதற்கான நேரமா இருக்கு. கண்டிப்பாக அதில் இந்த மேக்கு அப்புறம் கவனமா இருக்க வேண்டிய ராசியில முதன்மை ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க தான். 2வது தலைவலி. எப்ப பார்த்தாலும் தலைவலியில அவஸ்தப்பட்டு இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்கிறதுக்கான நேரமா இருக்கு. தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அதை தாண்டியும் அப்படியே இறங்கி 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு 7ஆவுடைய பார்வையா பார்க்கறனால கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலம்னு சொல்லலாமா. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு யாருக்கும் தெரியாம நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு போன ஒரு சின்ன சின்ன ஆசைகள், அது சின்ன ஆசைகளாகவும் இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி 3-11 இயங்க போதா, குட்டி குட்டியா நீங்க ஆசைப்பட்டாலும் சரி, இல்ல பெருசு பெருசா ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் அப்படியே நடப்பதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இப்போதைக்கு 7.5 சனி வருது, விரை சனி வருதுன்னு எதை பத்தியுமே கவலைப்பட்டவனா 2025 வருடம் உங்களுக்கான வருடம். நீங்க அதை பத்திலாம் கவலை பண்ணா 2026-27 பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம், எடுக்கிற பண்ற செயல்ல லாபம், நண்பர்கள் மூலமாக ஒரு வெற்றி, பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலம், இடமாற்றத்தின் மூலமாக சூப்பரான டைம் பீரியட் கிரியேட் ஆக போகுது. சரி, என்ன பண்ணா நான் இன்னும் கொஞ்சம் அப்படியே எனக்கு வரக்கூடிய அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள்ல இருந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகாபரணம் சூடிய சிவன். சரியா, நாகாபரணம் சூடிய சிவனுக்கு முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அஸ்வினி அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி கேதுனாலே கொஞ்சம் சர்ப்பங்களுடைய ஒரு ஆளுமை இருக்கக்கூடியது. நாகாபரணம் சூடிய சிவனுக்கு நீங்க ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல மக நட்சத்திரத்தன்னைக்கோ இல்ல உங்க சொந்த நட்சத்திரத்தன்னைக்கோ போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆனால் இந்த வருடம் சூப்பரா இருக்கும். அதை தாண்டியும் எனக்கு காசு வரணும் மேடம், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும், எனக்கு எல்லாமே சூப்பரா நடக்கும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகருக்கு ஒரு சதுர்த்தேங்காய் போட்டுட்டு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். இன்னும் சொல்ல போனா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். ஆனா மகாலட்சுமி எப்படி வழிபாடு பண்ணா, அந்த படத்தெல்லாம் வச்சு வழிபாடு பண்றதுலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குலாம் எனக்கு கேது அப்படின்னாலே மறைப்பொருள் இல்லையா. அப்ப ஏதாவது ஒரு வெள்ளி காயின்லயோ இல்ல தங்க காயின்லயோ லட்சுமி படம் பொறிச்சு அந்த மகாலட்சுமி காயினை வச்சு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தின் மூலமாக இல்ல மனசார அம்மான்னு கூப்பிட்டாலே வந்துருவா. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு வெள்ளி காயினோ இல்ல தங்க காயினோ வச்சு வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தில் முதன்மை நிலையை அடையக்கூடிய வருடமாகத்தான் இருக்கு. கவலைப்படவன அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கு இந்த 2025 வருடம் புத்தாண்டு.